NLPயில் ப்ரீசப்போசிஷன் அப்படின்னு நிறைய வாக்கியங்கள் இருக்குது. அது எல்லாமே நமது மனதில் சிந்தனையை தூண்டுகிற அல்லது ஒரு ஊக்கத்தை தரக்கூடிய, ரியாலிட்டியை தரக்கூடிய ஒரு விஷயங்கள். திருக்குறளை எப்படி சுருங்க சொல்லி பெரிய அர்த்தங்களை சொல்கிறோமோ அதுபோல் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்தம் கட்டணை தூரும் அறிவு. இதுபோல் அதில் ஒரு சில வாசகங்கள் இருக்கும். அதை நம்ம மைண்டுக்குள்ளே எடுத்துட்டோம்னா செம்மையாக இருக்கும். சொல்லவா? இப்போ முதலாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரீசப்போசிஷன். இஃப் ஒன் கேன் டூ எவ்ரி ஒன் கேன் டூ. உலகில் ஒருவரால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என்றால் அனைவராலும் நிச்சயம் சாதிக்க முடியும். இப்போ கொரோனா பீரியட், ஆஃப்டர் கொரோனா பீரியட் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு போயிருக்கு. இப்போ சில பேர் எந்திரிச்சு ஜம்முன்னு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி அப்படின்னு போயிட்டுருக்குறாங்க. அவங்களால முடியுது. இன்னும் சில பேர் வீட்டுக்குள்ளேயே முடங்கிக்கிட்டு தன்னுடைய மனசை அப்படியே ஒரு மாதிரி வச்சுட்டு, சுற்றிலும் இருக்கிறவங்களுடைய மனசையும் ஒரு மாதிரி வச்சுட்டு நம்ம அடுத்த லெவல் நோக்கி போகிறதுக்கான முயற்சிகளை எடுக்காமல், முறையான முயற்சிகளை அல்லது பயிற்சிகளை எடுக்காமல், இந்த 2 வருஷங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே பாதிப்பு தான். பட் உலகம் எல்லாமே அப்படியே நிற்கிதா? யோசித்து பாருங்களேன். இஃப் ஒன் கேன் டூ எவ்ரி ஒன் கேன் டூ. உலகில் ஒருவரால் அந்த வீழ்ச்சியை எந்திரிச்சு வர முடியுது அப்படின்னா நிச்சயமாக எல்லாராலும் முடியும். உங்கள் வயது என்ன வயது, நீங்கள் ஆணா பெண்ணா, அதெல்லாம் ஒரு இதே கிடையாது. விழுந்துட்டோம், எந்திரிச்சு வரணும். தமிழில் என்னுடைய குருநாதர் ஒருத்தர் சொல்வார் ஒரு வார்த்தை, நேற்றைய உன்னை விட இன்றைய நீ ஒரு ஸ்டெப்பாவது மேலே வந்திருக்கியா சின்னராஜா அப்படின்னு கேட்பாங்க. நேற்றைய சின்னராஜாவை விட இன்றைய சின்னராஜா ஒரு ஸ்டெப்பாவது மேலே வந்திருக்கியாடா, கொஞ்சம் கேள்வி கேட்டுக்கூடா கண்ணாடியில் அப்படின்னு கேட்பார். இதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். NLPயில் சொன்ன ப்ரீசப்போசிஷன், இஃப் ஒன் கேன் டூ எவ்ரி ஒன் கேன் டூ, யூ கேன் ஆல்சோ டூ. கொஞ்சம் நமக்கு அதுக்கு கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நமக்காக நாம் சில பேப்பர்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணாலே போதும். எழுதி பார்த்தல். ப்ரீசப்போசிஷனை சும்மா வாங்கிறது இல்லை, செயல் 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 எழுதணும். இஃப் ஒன் கேன் டூ எவ்ரி ஒன் கேன் டூ. சில பேர் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்களாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க? இந்த கொரோனா லாக்டவுன் பீரியடில் பல பேர் கீழே இறங்கியிருக்காங்க, பல பேர் உயர்ந்திருக்கிறாங்க. எந்திரிச்சு வர்றவங்களாம் என்னெல்லாம் பண்ணாங்க. நான் என்ன பண்ண முடியும்? என்னை சுற்றி என்னென்ன பொட்டன்ஷியல்ஸ் இருக்குது, எனக்குள்ளே என்னென்ன பொட்டன்ஷியல் இருக்குது, என்னை சுற்றி என்ன பொட்டன்ஷியல் இருக்குது, எனக்குள்ளே என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, என்னை சுற்றி என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, அதையெல்லாம் நான் முறையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன்னா, யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா அப்படின்னு எழுதுங்க. அந்த பொட்டன்ஷியல் மற்றும் ரிசோர்ஸஸை நம்ம எழுத 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 சப்கான்சியஸ், தெய்வம் எல்லாமே கொடுக்கும். சுற்றிலும் உள்ள மனிதர்கள் எல்லாமே தருவாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் இந்த லாக்டவுனால் இறங்கியிருக்கீங்களா, இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள். இஃப் ஒன் கேன் டூ எவ்ரி ஒன் கேன் டூ. உலகில் ஒருவரால் முடியும் என்றால் அனைவராலும் நிச்சயமாக முடியும். அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே எழுதுங்க. உங்களை சுற்றி என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, என்னென்ன பொட்டன்ஷியல் இருக்குது, உங்களுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குது, உங்களுக்கு என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சூப்பராக ஜம்முன்னு எந்திரிச்சு வந்தால் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இறைவனுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க. உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா, சேல்ஸ் கோச் மற்றும் லைஃப் கோச். மகிழ்ச்சி. மனங்கள் மலரட்டும். யூ கேன், யூ வில். உலகில் ஒருவரால் முடியும் என்றால் அனைவராலும் முடியும். நிச்சயமாக உங்களாலும் முடியும். நேற்றைய உங்களை விட இன்றைய நீங்கள் ஒரு அளவாவது மேலே வந்திருக்கிறீர்களா? என்ன பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், என்ன நடை நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் குட், வெரி குட், வெரி குட். பை பாய்.